ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லெமன் ராஜகனி பழங்கள்லேயே இதுக்கு ராஜகனின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா இதில் இந்த பழத்தினுடைய வேல்யூபிள் அந்த மாதிரி மெடிசினல் வேல்யூ நிறையா இருக்குது. அழகு குறிப்புகளுக்கும் சொல்கிறாங்க இல்லையா, பியூட்டிஷியன்ஸ் இதில் இந்த எசன்ஸை நிறையா இதில் பயன்படுத்துகிறாங்க. அந்த க்ரீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு ராஜகனின்னு பேர். பழங்கள்லேயே நம்ம ஆப்பிள்லாம் வாங்கி சாப்பிட்றோம், பட் இந்த எலுமிச்சை தான் அவ்வளோ வேல்யூபிளானதான். இப்போ அத்லட்டிக்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஓடி விளையாடி டயர்டாகும்போது சட்டுன்னு அந்த சமயத்தில் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது. பாதியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கடித்து சாப்பிட்டுட்டு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி வருமா. அந்த அளவுக்கு இதில் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நமக்கும் ஹெல்த் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த லெமனை நான் இப்போ நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். பொதுவாகவே இந்த ஊறுகாய் தொக்கு நாள்பட இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தய பொடி சேர்த்துக்கணும். அதுக்கு நம்ம நான் கொஞ்சமாக தான் லெமன் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வெந்தயத்தை ட்ரை வானலியில் ரெட் கலர் ஆகிற வரைக்கும், அதாவது கோல்டன் கலர் வறுத்து, இதையும் கட்டி பெருங்காயம் தானே நான் யூஸ் பண்ணுறேன், அதையும் சேர்த்து நான் பொடி பண்ணிக்கிறேன். இந்த வெந்தயத்துலையுமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, வாய்ப்புண்களை ஆற்றக்கூடியது. சூடு குறைஞ்சாலே 50% நம்ம உடம்புல உள்ள வியாதிகள் குணமாகும். சூடு உஷ்ணத்தினால தான் ஏகப்பட்ட வியாதிகள் வருது. இந்த கலர் ஆனால் போதும். வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் வெந்தயம்லாம். நான் பொடி பண்ணி வந்துடுறேன். அடுப்பில் வானிலையில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஊறுகாய் வகைகள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் விட்டுக்கிறது நல்லது. நல்ல எண்ணெய். ஸோ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது அவசியம் அப்படிங்கிறது இல்லை, இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அந்த ராஜகனி அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டுருக்கோம். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரை சில்லி பவுடரை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், எனக்கு இது போதும். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி. மறக்கக்கூடாதது உப்பு. தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி நிறையா இருக்குது இதில். ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லலாம் இதை. இப்போ எனர்ஜி இல்லாமல் நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி உப்போ அல்லது இனிப்போ போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். உடனே எனர்ஜி கிடைக்கும். அது மாதிரி உண்ணாவிரதம் அதாவதுலாம் இருக்காங்க இல்லையா, ஃபாஸ்டிங் இருக்கிறவா, அவெல்லாம் ரொம்ப நாளை நம்ம சாப்பிடாமல் இருந்ததுனால உடம்பில் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பட்னி கிடக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்கள் ஃபுட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு முன்னாடி இந்த லெமன் ஜூஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஜீரண சக்திக்கு உதவும். அதே மாதிரி பல் வலிக்கு எல்லாத்துக்குமே இந்த லெமன் நல்லது. நம்ம எலுமிச்சம்பழத்தில் ஊறுகாய் போட்டிருப்போம் கட் பண்ணி. இது அரைச்சிட்டு டேரெக்டாக அப்படியே பச்சையாக அரைச்சி தொக்கு மாதிரி பண்ணுறோம். ஃபார் அ சேஞ்ச், அவ்வளோதான். பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாமே இந்த எலுமிச்சம்பழம். ஊறுகாய் என்னால் கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்குலாம் இதை கொடுக்கலாம் இல்லையா. நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. லாங் டைம் நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. எப்பயுமே நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னு கொஞ்சம் ஆயிலும் காரத்துக்கு பொடியும் சேர்த்துட்டுருக்கேன். எல்லா வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, குக் பண்ணும்போது நமக்கு மறதி ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஒரே வேலையில் இருக்கிறது இல்லை. அதனால் உப்பு போட்டாச்சா, காரம் போட்டாச்சா, புளி போட்டாச்சா தான் யோசிக்கணும். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, காரத்துக்கு மிளகாய் பொடி போட்டாச்சு, புளிப்பு ஆல்ரெடி
நம்ம எலுமிச்சையிலேயே இருக்கிறனால புளி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். வேறு எது கூட குறைய இல்லைனா கூட நோ ப்ராப்ளம். வெறுங்காயமே போட மறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அதை ஒரு தடவை நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். சீக்கிரம் அந்த மாதிரி ட்ரை ஆகிடுறது பார்த்தீங்களா, அதனால தான் கொஞ்சம் ஆயில் விட்டு விட்டு கலரணும். நடுநட்டில் ஆயில் விட்டுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஊறுகாயெல்லாம் கடையில் வாங்கவே கூடாது. மோஸ்ட்லி எதையுமே நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஊறுகாயெல்லாம் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அதில் இல்லாத கெமிக்கல்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க. அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை போய் யார் பண்ணுறது அப்படின்னு சோம்பேறிப்படாமல் நமக்கு லீவ் டேஸில் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஆஃபீஸ் போயிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உடனே ட்ரை ஆகிடுது. இதுக்கு வந்து இன்னும் ஆயில் தேவைப்படுறது. ஊறுகாய் நிறைய சாப்பிடக்கூடாது, ஆயில் சேர்த்துக்கக்கூடாதுங்கிறவாலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பட் நார்மல் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறவா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் பெருங்காயமும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதனோட வேலை முடிஞ்சுது. இறக்கிறதுக்கு சித்தம் முன்னாடி கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். தொக்கு பண்ணுற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம், போதும். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டோட்டலாக 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதாவது இந்த எலுமிச்சம்பழத்தை அரைச்சி கொண்டு வந்தாச்சுனாலே 5 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேம் டைம் எலுமிச்சம்பழத்தில் விதை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை எடுத்துடலாம். அரைக்கும் போது அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை இப்போல்லாம் வாழைப்பழத்தை விட வாழைப்பழ தோல் நல்லதுன்னு யாரும், மாடு ஆடுகள்லாம் ரொம்ப பாவம், அந்த வாழைப்பழ தோலையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அட்லீஸ்ட் அந்த தோலையாவது அதுங்களுக்கு கொடுக்கலாமே, அதில் நல்லது, அதை ஃபேஸ்க்கு போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. யாரும் போடுறதில்ல. இந்த லெமனுமே நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கெல்லாமே நல்லது, அப்ளை பண்ணிக்கலாம். அந்த தோல் இருந்தது அப்படின்னா அதையும் தான் நீங்கள் ஊறுகாய் பண்ணிட்டே இல்லை, அப்புறம் எப்படி தோல் இருக்கும்னு கேட்குறீங்களா? இதை நம்ம ரெகுலராக பண்ண போகிறது இல்லையே. லெமன் ரைஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த தோல் வேஸ்ட்டாக தானே ஆகும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பார்லருக்கெலாம் நம்ம எதுக்கு போகணும்? நம்ம என்ன தான் நீங்கள் பார்லர் போனாலும் நம்ம நேச்சராக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அவன் கண்ட க்ரீமையும் போட்டு இருக்கிற மூஞ்சி பொத்தையாக்கி போயிடுவான், ஒட்டை ஒட்டையாகிடும். ஸோ நம்ம கடலை மாவு, பைத்த மாவு, இந்த முல்தானி மெட்டின்னு வைக்கிற அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பால் அப்ளை பண்ணிக்கலாம். நேச்சர் பியூட்டி, அது போதும். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இதை வந்து நீங்கள் தோசை, இட்லி, இன்னும் சுட சாதத்தில் எடுத்து போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ.